பண்ணியிருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமா அந்த தமிழ்ன்ற அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை வச்சு என்ன சாதிக்க முடியுன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க ஆல்ரெடி. இன்னொரு விஷயம் வந்துட்டு, இங்கே மூடவர் கூட நவீன் சார் வந்திருக்காரு. அவர் இங்கே இருக்காருன்றதுக்காக சத்தியமாக நான் அதை சொல்லலை. அவரும் இந்த தமிழக அரசியல்னு இல்லை, உலக அரசியல் எல்லா விதமான அரசியலையும் வந்துட்டு மாற்றி காட்டக்கூடிய சக்தி வந்துட்டு எப்படி முன்னாடி மீடியாவுக்கு பேனாக்கெலாம் இருந்துச்சோ அப்படி வந்துட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக் பேஜஸ்க்கும் எம்சிஸ் மெமி கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்குது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட காலேஜ் ஃபேஸ்புக் பேஜ் மிரட்டல் எம்ஐடிஎன்ஸ், அவங்க அந்த அட்மின்ஸ் இன்வைட் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்தோம். படம் வந்ததுக்கப்புறம்லாம் அவங்க கூப்பிடலை. டீசர் ட்ரெய்லர் வந்தப்பவே வந்துட்டு உங்கள் டீசர் நல்லா இருக்குன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மெட்டாஃபர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரியிலேருந்தே வந்துட்டு ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாள் வந்துட்டு இது பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி தெரியாது நவீன் சார், நான் அங்கே பேனர் பார்த்தேன், சிம்பு சார், சாந்தனு சார் இவங்களாம் வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹாப்பி அவங்களோட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வாய்ப்புக்கும் நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கும் நன்றி. நல்ல படம் கொடுத்தா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூ ஒன்ட் லெட் யூ டவுன்றதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திருப்பி ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. அதுலேயே வந்து கடைசியில் தமிழண்டா அப்படின்ற ஒரு டீமுக்கு கீழே எங்களை இன்வைட் பண்ணதுக்கு முதல் நன்றி. அப்புறம் இண்டிபெண்ட் மூவியை இப்படி என்கரேஜ் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு எங்களோட இன்ஸ்பிரேஷன் சீரியஸாகவே அவர் முன்னாடி பண்ணிருக்காரு. அவர் கூட உட்கார வச்சதுக்கு 2வது நன்றி. அப்புறம் நம்ம 2017 ஆரம்பிச்சதே வந்துட்டு ஒரு வெள்ளத்துல தான், ஆனால் அது மக்கள் வெள்ளம். அந்த வெள்ளத்துக்காகவே இந்த டைட்டில் வைக்கலாம். அது 2018, 19, 20 இந்த டைட்டில் எப்போ வச்சாலும் கெத்தாக தான் இருக்கும். மிரட்டல் எம்ஐடிஎன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ சொல்லி கேட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின், யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து அந்த படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு மோட்டிவ், அப்புறம் அதுலியா மேமோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? இல்லை, யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து படம் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இண்டிபெண்ட் மூவிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது ரிலீஸ் ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு போனது வந்துட்டு எங்கள் டைரக்டர் சிவா, அவருக்கு தான் எல்லா கிரெடிட்ஸுமே போகும். அவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் அந்த படத்தை பற்றி இப்போ டாக்டர் சார் தான் பேச போகிறேன். அதுலேயே வந்து நான் பேசல, போதுமா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார், என்ன மோட்டிவ் இந்த படத்துக்கு? மோட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் இன்ட்ரா காலேஜில் 12-13 ஷாட்டிங் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஏதாவது டிப்ஸ் இல்லை, டிப்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நானும் வளரலன்னு நினைக்கிறேன். எங்களை விட சூப்பராக பண்ணுறவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்னும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. வெளியே வரும்போது அதை விட பயங்கரமாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒன்று. 2வது வந்துட்டு அவங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பக்குன்னு எங்கடா ஓட்டிடுவானுங்களோ கிழிச்சிருவானுங்களோ, ஒரு மெம்மியை தூக்கி போட்டு லைஃப்பில் காலி பண்ணிடுவானுங்களோன்னு இவங்களெல்லாம் பார்த்து பயந்து தான் நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் என்ன படம் பண்ணுறவங்க பார்த்து அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று. 2வது, இந்த படம் இண்டிபெண்ட்டாக பண்ணுங்கிறதுக்கு வந்துட்டு மோட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அந்த இண்டிபெண்டன்சி, அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறோம். ஒரு கிரியேட்டராக எங்களை யாரும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது, எங்கள் மனசில் தோணுனதை நாங்கள் பேசணும். படத்தில் ஃபைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணால் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த சுதந்திரத்துக்காக வந்துட்டு நாங்களே ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஜெயிக்க வச்சாங்கன்னா தொடர்ந்து அதை முயற்சியை கண்டினியூ பண்ணுவோம். இல்லை தோத்தாங்கன்னா என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், விட்டுற மாட்டோம். ஒரே நிமிஷம், ஒரே டைம் திரும்பி காமிச்சிருங்களா? நம்ப முடியல, உங்க பக்கத்துல நிற்கிறேன் அப்படின்னு. ஓகே, இந்த மேல நிலாவை காணும், கீழே ஸ்டேஜுக்கு வச்சு விட்டாங்க ஸ்டேஜுக்கு. இல்லைங்க, உங்க வயசுல வெக்கப்பட வச்சிருக்கேன். நான் தான் வெக்கப்பட வச்சிருக்கேன். அதுவுமே நான் வெக்கப்பட வச்சிருக்கேன். எல்லாருமே கையில வரைய பார்த்துருக்கீங்களா? நான் கேட்கணும், பேசி கேட்டீங்களா? சூப்பரா இருக்கும். 2 நிமிஷம்.
எங்களோட அட்மின் ரொம்ப 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 நன்றி எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஃபாதர் சங்கத்தை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி நாங்கள் தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு எங்க லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு, நீங்க எங்க வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நாங்க என்ன கைமாறி பண்ண போறோம்னு தெரியல. என்னோட ரொம்ப 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 பெரிய நன்றியை மட்டுமே அடுத்த படம் சீக்கிரமா அஃபீஷியலா சொல்றேன். இப்போ கேட்டுட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னோட பேஜ்ல வந்துட்டு கண்டிப்பா அஃபீஷியலா சொல்றேன். எல்லாருமே பாட்டு பாடுமா? பாட்டுல பாட மாட்டாங்களா? ரிசப்ஷன் டான்ஸ் ஆடணுமா? பாட்டு டான்ஸ் ரெண்டுமே இருக்கு. ரிசப்ஷன்ல ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிட்ட எல்லாத்துக்குமே பாட்டு பாட மட்டும் சொல்லிடுவாங்க, டான்ஸ் தானே ஆடுவாங்க. சூப்பரா ஆடிதான் கத்துக்கீங்க வேண்டாம். உங்களுக்காக பாடுவா பாடுவா. ஓகே டான்ஸ் ட்ராக்ஸ் ப்ளீஸ். அதே பாட்டு சேர்ந்து ஆட ஆசைப்படுறாங்க. ஹீரோ